அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இது நாம் சாவித்திரியில புக் 1 Canto 2 த இஷ்யூ பார்த்து கொண்டிருக்கின்றோம். த புக் ஆஃப் பிகினிங்ஸ்ல த இஷ்யூ பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பேஜ் 17ல வரிகள் 215 to 221, பேஜ் 17 215 to 221 அந்த வரிகளை நம்ம பார்த்தோம். இருந்தாலும் அந்த வரிகளை நம்ம மீண்டும் ஒரு தடவை அதுலேருந்து நம்ம தொடரலாம். One dealt with her who meets the burdened great, assigner of the ordeal and the path, who chooses in this holocaust of the soul, death, fall, and sorrow as a spirit's goats, the dubious Godhead with his torch of pain lit up the chasm of the unfinished world and called her to fill with her vast self the abyss. மீண்டும் பொருளை நம்ம இதனுடைய வார்த்தைகளினுடைய பொருளை பார்க்கலாம். ஒரு சக்தி சாவித்திரியை என்னுடன் தொடர்பு கொள்கின்றது. சாவித்திரி எத்தகையவளாக இருக்கின்றாள்? ஒன் டெல்ட் வித் ஹர் அப்படின்னா சாவித்ரி, ஹூ மீட்ஸ் த பர்டன்ட் கிரேட். த பர்டன்ட் கிரேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் பகவான் சாவித்திரிய பர்டன்ட் கிரேட் அப்படிங்கிறான்னா, மிகவும் சுமையை சுமக்கக்கூடிய ஒரு அவதாரம். அதுதான் பர்டன்ட் கிரேட். அடுத்த லைன், அசைனர் ஆஃப் த ஆர்டியல் அண்ட் த பாத். யார் சாவித்திரியுடன் ஈடுபடுகின்றார்? டீல்ஸ் வித் ஹர் அப்படின்னு சொல்றார். யார் அப்படின்னா, அவர் தான் அந்த துன்பங்களையும் சோதனைகளையும் வழங்குகிறார், வழியையும் அவர்தான் காட்டுகின்றார். அவர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அசைனர்னா தீர்மானிப்பது, வழங்குவது. துன்பம், பாதை. ஆர்டியல்னா துன்பம், பாதை, த பாத். Who chooses in this holocaust of the soul? Whoனா again அந்த அவரை பத்தி தான் சொல்றார் பகவான். சூசஸ் எதை தேர்ந்தெடுக்கின்றார்? எதை தேர்ந்தெடுக்கின்றார்? சூசஸ்னா தேர்ந்தெடுப்பது. எதில் தேர்ந்தெடுக்கின்றார் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா, in this holocaust of the soul. ஹாலோகாஸ்ட்னா ஒரு அழிவு. எதனுடைய அழிவு? எதனுடைய ஒரு சாக்ரிஃபைஸ், தியாகம். ஹாலோகாஸ்ட்னா தன்னைத்தானே முழுவதுமாக வழங்குவது. அதுதான் ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறது. எதனுடைய தியாகம்? ஆன்மாவினுடைய தியாகம். எதன் மூலமாக இந்த ஆன்மாவினுடைய தியாகத்தை அவர் ஏற்படுத்துகின்றார்? டெத், ஃபால், சாரோ ஆஸ் a spirit's goats. மரணம். ஃபால்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நிலையிலிருந்து கீழே பின்னே சரிவது, வீழ்வது. சாரோன்னா துன்பம்.
as the spirits goads. ஆன்மா கோட்னு என்ன அர்த்தம்? பின்னால இருந்து தூண்டுவது. கோடிங் அப்படின்னா ஒரு செய்கையின் மூலமாக பின்னால் இருந்து ஒன்றை தூண்டுவது. எதை தூண்டுகின்றார்? ஆன்மாவை தூண்டுகின்றார். எதன் மூலமாக தூண்டுகின்றார்? மரணம், சரி, வீழ்ச்சி, துன்பம். இதன் மூலமாக அந்த ஆன்மாவை தூண்டுகின்றார். The dubious Godhead with his torch of pain. டூபியஸ்னா சந்தேகத்துக்குரிய அர்த்தம். Godhead, அந்த இறை சக்தி. With his torch of pain. அந்த சக்தி என்ன செய்கின்றது? வலி என்கின்ற ஒரு தீப்பந்தம். டார்ச்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தீப்பந்தம். வலி என்கின்ற தீப்பந்தத்தின் மூலமாக என்ன செய்கின்றது? இந்த லிட் அப் த காசம். எதை வந்து ஒளியூட்டுகின்றது அந்த தீப்பந்தம்? லிட்டப்னா ஒளியூட்டுதல், காசம்னா பிளவு, பள்ளம், இருளடைந்த பாகங்கள். காசம் ஆஃப் த அன்பினிஷ்டு வேர்ல்டு. இந்த உலகம் இன்னும் முழுமையாக அதனுடைய பூரணத்துவத்தை எய்தல. நாம் இருக்கக்கூடிய உலகம் வந்து அன்பினிஷ்டா இருக்கு. ஏதோ ஒரு உலகம் இந்த ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டுள்ளதோ அந்த நோக்கம் பூர்த்தி ஆகல. இந்த உலகம் அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதனால்தான் அன்பினிஷ்டு வேர்ல்டு அப்படிங்கிறார். lit up the chasm of the unfinished world and called her to fill with her vast self the abyss. அது என்ன செய்கின்றது? யாரை வந்து அழைக்கின்றது? சாவித்திரியை அழைக்கின்றது. எதற்காக அழைக்கின்றது? அவளுடைய ஒரு விசாலமான எங்கும் வியாபித்துள்ள அந்த ஆன்மனின் மூலமாக fill with her vast self the abyss. அந்த பள்ளத்தை, உலகத்தில் பார்க்கக்கூடிய அந்த இருளடைந்த பாகங்களை அது நிரப்ப சொல்கின்றது. இது வந்து ஒரு லிட்ரல் மீனிங். இதுக்கு பின்னால உள்ள ஆழமான பொருளை பார்ப்போம். பகவான் இங்க அந்த யாரோ ஒரு சக்தின்னு சொல்றாரு. அது யாரு அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய எல்லா இயக்கங்களையும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி இயக்குகின்றது. பகவானினுடைய அடிப்படை கருத்து லைவ் டிவைன்லயும் சரி, எல்லா இடத்துலயும் என்ன கருத்து கூறுகின்றார்? உலகம் வந்து அறியாமையிலிருந்து ஞானத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. உணர்வு நிலை பரிணாமத்தில் படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த உணர்வு நிலையின் பரிணாமம் அதுதான் வந்து இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உணர்வு நிலையின் பரிணாமத்தில் தான் நாம் அனைவருமே ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த உணர்வு நிலையின் பரிணாமத்தை வந்து யார் வந்து மேலிருந்து நடத்துகின்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பரம்பொருள்னு வைத்துக் கொள்ளலாம். பகவான் இங்க மாஸ்டர் ஆஃப் இவல்யூஷன் அப்படிங்கிறார். அந்த ஹூ அப்படின்னு பகவான் சொல்றது இங்க வந்து இந்த ஹூ, த டூபியஸ் காட்ஹெட் அப்படிலாம் சொல்றது யார் அப்படின்னா, யார் இந்த உலகத்தை பரிணாமத்தில் வழி நடத்துகின்றாரோ, தலைமை தாங்கி வழி நடத்துகின்றாரோ அவரைத்தான் குறிப்பிடுகின்றார். இது எப்படி மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷன் அப்படித்தான் குறிப்பிடுறாருன்னு எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னு நான் சாவித்திரியில வந்து எங்கேயுமே வந்து அப்படின்னு சொல்றது கிடையாது. எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அமல்கிரண் வந்து கேட்கிறார், நீங்க இதை குறிப்பிடுறீங்களே, ஹூ சூசஸ் இன் திஸ் ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்றீங்களே, அது யார் அப்படின்னு பகவானிடமே கேட்கின்றார் அமல்கிரண் என்ற சாதகர். அப்ப அவருக்கு சொல்றார், நான் இங்க குறிப்பிடுறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த காட் ஆஃப் லவ் கிடையாது. நான் இங்க குறிப்பிடுறது மாஸ்டர் ஆஃப் இவல்யூஷன் அப்படிங்கிறார். பகவானே பிரயோகித்த வார்த்தை தான் இந்த மாஸ்டர் ஆஃப் இவல்யூஷன் அப்படிங்கிறது. சோ இந்த ஹூ அப்படிங்கிறது மாஸ்டர் ஆஃப் இவல்யூஷன் தான் நம்மளுடைய பரிணாமத்தை தலைமை தாங்கி நடத்துகின்றது, வழி நடத்துகின்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா,
இந்த பிரபஞ்சத்துல தோன்றக்கூடிய மாபெரும் அவதாரங்கள் எல்லாமே வந்து ஒரு சீரிய ஒரு நோக்கம், அதை வந்து சுமந்து வந்துள்ளார்கள். அவர்களுக்கு அந்த சுமை வந்து இருக்கின்றது. இந்த அந்த சுமையை வந்து சாவித்திரியும் சுமந்து வந்துள்ளாள். ஏன்னா சாவித்திரியுடைய நோக்கம் வந்து ஆரம்பத்திலே பார்த்தோம். இந்த புவி உலகை வந்து தெய்வீக வாழ்வை தெய்வீக வாழ்வுக்கு ஒத்த அமைப்பாக திருவுருமாற்றம் செய்யணும். அதுதான் வந்து சாவித்திரியினுடைய நோக்கம். இங்க அவதார நோக்கம் அதுதான். அதனால்தான் வந்து சாவித்திரி வந்து பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார் இங்க, த பர்டன்ட் கிரேட் அப்படிங்கிறார். த பர்டன்ட் கிரேட் அப்படிங்கிறது என்ன, பகவான் ஸ்ரீ அரபிந்தோவுக்கும் அது பொருந்தும், மதருக்கும் பொருந்தும். அவங்க எல்லாமே த பர்டன்ட் கிரேட் தான். அவங்க எல்லாம் அவங்களுடைய சொந்த ஆன்ம நலனுக்காகவோ முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடல, இந்த உலகத்துக்காக அவங்க எல்லாம் பாடுபட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே பர்டன்ட் கிரேட் தான். சாவித்திரியையும் பகவான் இங்க அவ்வாறு தான் வர்ணிக்கின்றார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்ன 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 புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து சாதாரண மனிதர்களுக்கு பொருந்தாது. அவதாரங்களுக்கு தான் வந்து இந்த பேர்டனோட வர்றாங்க. அவங்கெல்லாம் அவங்க தான் அந்த சுமையை தாங்கிக் கொண்டு வருகின்றார்கள். ஒரு பர்பஸோட வர்றாங்க அவங்கெல்லாம். இது இந்த இந்த அதை வந்து யார் வந்து இங்க கண்காணிக்கின்றார்கள் என்றால், அந்த பரம்பொருள் தான். இதைத்தான் பகவான் வந்து மாஸ்டர் ஆஃப் இவல்யூஷன் அப்படிங்கிறார். எந்த வேலையை அந்த பரம்பொருள் தான் என்ன செய்கின்றது, அவர்களுக்கு இந்த எந்த ரோலை வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணணும். அசைனர் அப்படின்னா எந்த ரோல், எந்த வேலையை செய்யணும் அப்படிங்கறது யார் தீர்மானிக்கின்றது? அந்த டிவைன் அதுதான் தீர்மானிக்கின்றது. அப்புறம் இது மாதிரி ஒரு பெரிய மிஷன், ஒரு சீரிய நோக்கத்துடன் வந்தவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன உண்மையிலேயே என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா, மாபெரும் தியாகத்தை செய்கின்றார்கள். எது அங்க தியாகம் செய்கின்றது? அவர்களுடைய ஆன்மன் தியாகம் செய்கின்றது. ஆன்மனினுடைய தியாகத்தை தான் பகவான் இங்க ஹாலோகாஸ்ட் ஆஃப் த சோல் அப்படிங்கிறார். இந்த ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம த மதர் புக்லயும் பார்க்கிறோம். மதர் புக்ல என்ன பார்க்கிறோம் நம்ம? இந்த உலகம் வந்து மரணம், துன்பம், வலி இதையெல்லாம் தாண்டி உள்ள உலகத்தில் ஏன் அந்த தெய்வீக அன்னை இங்க தோன்றி அவதாரம் எடுத்துள்ளது எதற்கு ஒப்பாகும்? அது வந்து சாக்ரிஃபைஸ் ஆஃப் த டிவைன், ஹாலோகாஸ்ட் ஆஃப் த பிரகிருதி, சாக்ரிஃபைஸ் ஆஃப் த டிவைன் மதர் என்று அங்க ஹாலோகாஸ்ட் ஆஃப் பிரகிருதி என்று வார்த்தையை பகவான் உபயோகிக்கின்றார். சாக்ரிஃபைஸ் ஆஃப் த டிவைன் மதர் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இங்க சாவித்திரிக்கு சொல்வது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மதருக்கு பொருந்தும். அப்படித்தான் நம்ம சாவித்திரியை படிக்கணும். சோ இங்க அவங்க வந்து இங்க பிறவி எடுப்பதே பார்த்தோம் அப்படின்னா அது மாபெரும் சாக்ரிஃபைஸ். ஏன்னா மரணத்துக்கு உட்படுகின்றார்கள் இல்லையா? அதுவே மரணம், துன்பம், வலி இதற்கெல்லாம் மனிதர்களைப் போலவே அவர்களும் உட்படுகின்றார்கள். சோ அதுவே ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். இதைத்தான் பகவான் இங்க who chooses in this holocaust of the soul அப்படிங்கிறார். அப்புறம் இந்த ஆழ்ந்த பொருள்கள் எல்லாம் பார்த்துட்டே வரும்பொழுது, எதன் மூலமாக இந்த மாஸ்டர் ஆஃப் த எவல்யூஷன் சொன்னோம்? ஏதோ இப்ப ஏதோ ஒன்றின் மூலமாகத்தான் வந்து ஒன்றை வந்து உசுப்பி எழுப்பணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடிங் அப்படின்னு சொல்லும் பொழுது, யூஸ்வலா இந்த கோட் அப்படிங்கிறது எதுக்கு சொல்றது அப்படின்னா, எதுவுமே ஒண்ணு நகராம அசையாம இருக்குது. அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனிமல் வந்து நகராம அசையாம இருக்குது அப்படின்னா, அது என்ன பண்றோம்? அதுல குச்சியால நம்ம பிரஸ் பண்ணி குத்தி அதை நகர வைக்கிறோம். அதான் கோடிங்னு பேர். இங்க வந்து அந்த மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷன், அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது? எதை வந்து அது மாதிரி
தூண்டி விடுகின்றது என்றால் இந்த ஆண்மனை தூண்டி விடுகின்றது. ஆண்மனை வந்து எதன் மூலமாக அது தூண்டி விடுகின்றது என்றால் அது சந்திக்கும் ஒரு எதிர் அம்சங்கள், எதிரான அம்சங்களின் மூலமாகத்தான் அது அந்த ஆண்மன் தூண்டிவிடப்படுகின்றது. எதிரான அம்சங்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெத், ஃபால் அண்ட் சாரோ. அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். டெத், ஃபால் அண்ட் சாரோ ஆஸ் எ ஸ்பிரிட்ஸ் கோட்ஸ் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து அந்த பரம்பொருள் தான் தீர்மானிக்கின்றது. பொதுவா அந்த மரணம், வீழ்ச்சி, துயரம் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? பயனற்றது, அர்த்தமற்றது, அதுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க சாவித்திரி இந்த லைன்ல என்ன நம்ம அறிந்து கொள்கின்றோம்? அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்கின்றோம். சாதாரண மனிதன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு துயரங்கள்லாம் வரும்பொழுது அவன் இந்த துயரங்களில் அவன் துவண்டு விடுகின்றான். அதிலிருந்து மீள முடிவதில்லை. சாதாரண மனிதனுக்கு அது பொருந்தும். ஆனா இது மாதிரி அவதாரங்களுக்கு அது பொருந்தாது. அவதாரங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தூண்டுதலா தான் அமையும். ஒரு அது அவர்களை சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு தூண்டுதலாகத்தான் இந்த விஷயங்கள்லாம் அமையும். அதனால இந்த ஃபால், டிஃபீட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு லாஸ் கிடையாது, இழப்பு கிடையாது. பகவான் வந்து சில சமயம் சொல்றார், நம்ம வந்து அவுட்வர்ட் சக்சஸ் வந்து ரொம்ப பெருமிதம் கொள்கின்றோம். அவுட்வர்ட் சக்சஸ், வெளிப்புற வெற்றிகள், நம்ம சாதிக்கிற வாழ்வில் சந்திக்கக்கூடிய வெளிப்புறமாக அடையக்கூடிய வெற்றிகளை கொண்டு நாம் பெருமிதம் கொள்கின்றோம். துன்பங்களை, தோல்விகளை கண்டு துவண்டு விடுகின்றோம். வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது அப்படின்னு துவண்டு விடுகின்றோம். ஆனா பகவான் வந்து அதை வேறு விதமா பார்க்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, சக்சஸஸ் ஆர் த ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த சோல் அப்படிங்கிறார். தாட்ஸ் அண்ட் அஃபரிசம்ஸ்ல பகவான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சக்சஸஸ் நம்ம சாதாரண மனிதர்கள் சொல்வது உண்மையிலேயே அவர்களுடைய ஆண்மனை பொறுத்த வரைக்கும் அது ஃபெயிலியரா இருக்கும் அப்படிங்கிறாரு. எதை நம்ம தோல்வி அப்படிங்கிறோமோ அது வந்து ஆண்மனை பொறுத்த வரைக்கும் வெற்றியா இருக்கும் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, சில சமயம் அந்த ஃபெயிலியரே பார்த்தோம் அப்படின்னா ஒருவருக்கு வந்து தன்னை சரி செய்து கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் வாய்ப்பா இருக்கும். சில சமயம் அந்த 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 சரிவு என்பது அவர் மீண்டும் எழுவதற்கு, துரிதமாக எழுவதற்கு ஒரு தூண்டுகோலாக அமையும். அதனால இதையெல்லாம் வந்து இந்த பரம்பொருள் வந்து ஒரு சாதனமாக, கருவிகளாக உபயோகித்து மனிதனை வந்து அந்த பரிணாமத்துல மேலே மேலே முன்னேறச் செய்கின்றது. இந்த மரணம் கூட அப்படித்தான். மரணம் கூட எப்படி எதுக்கு உதவுகின்றது என்றால் அந்த ஆண்மனுடைய அடுத்த பரிணாமத்திற்கு அது உதவுகின்றது அப்படிங்கிறார். ஆண்மன் வந்து ஒரு புதிய வாய்ப்பை வந்து மனிதனுக்கு வந்து அந்த ஆண்மனுக்கு வந்து ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறார். மரணத்துடன் வந்து வாழ்வு முடிவதில்லை. வாழ்வு வந்து லைஃப் டிவைன்லயும் அதான் பார்க்கிறோம் நம்ம. சாவித்திரிலையும் அதுதான் வரும். டெத் இஸ் அ பேசேஜ் டு இம்மார்டாலிட்டி என்று தான் சாவித்திரிலையும் பார்க்கிறோம். லைஃப் ரினியூஸ் இட் செல்ஃப் பை டெத் அப்படிங்கிற டெத் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அப்படிதான் பகவான் சாவித்திரியில லைஃப் டிவைன்ல கூறுகின்றார். ஸோ டெத் அப்படிங்கிறது டெத் மூலமா லைஃப் என்ன செய்கின்றது? புதுப்பித்துக் கொள்கின்றது. லைஃப் தான் எப்பொழுதுமே இருக்குது. டெத் வந்து ஒரு இன்டர்மீடியரி பினாமினன். டெத்ல என்ன நடைபெறுகின்றது என்றால் வடிவம் தான் மாறுகின்றதை ஒழிய வாழ்வு தொடர்கின்றது. அதனால்தான் நம்ம இங்க பார்க்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களின் மூலமாக பகவான் முன்னேற்றத்தை காட்டுகின்றார். டெத், ஃபால் இது மூலமாக பகவான் வந்து ஒரு முன்னேற்றத்தை தான் இங்க சுட்டி காட்டுகின்றார். ஏன் இங்க வந்து டூபியஸ் காட் ஹெட்னு பகவான் சொல்றார்? வெறும் காட் ஹெட் சொல்லிருக்கலாம் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா, இங்க எத்தகைய அந்த கடவுள் எத்தகையதை வந்து நிர்பந்திக்கின்றார்?
வலியையும் வேதனையும் நிர்பந்திக்கின்றார். அதனால்தான் அங்க டூபியஸ் காட்னு சொல்றார். மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தருவதற்கு பதிலாக இங்க வலியையும் வேதனையும் அவர் வழங்குகின்றார். அதனால்தான் இங்க டூபியஸ் காட்ஹெட் என்று பகவான் இங்க சித்தரிக்கின்றார். எந்த ஒரு 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 ஒளியின் மூலமாக எதை ஒரு ஒளியாக இங்கு சித்தரிக்கின்றார் என்றால், வலி என்கின்ற ஒரு பந்தம், ஒரு தீப்பந்தம் தான் வலியை தீப்பந்தத்தின் மூலமாகத்தான் இருளடைந்த பாகங்களை அவர் ஒளியூட்டுகின்றார். சோ இந்த டார்ச் அப்படிங்கிறது வலி, வலியைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த ஒரு தீப்பந்தத்தின் மூலமாக உலகத்துல இன்னும் எந்த இருளடைந்த பாகங்கள்லாம் என்ன இருக்கு, இன்னும் மாற்றமடையாத பாகங்கள்லாம் என்ன இருக்கின்றன, அதை எவ்வாறு ஒளியூட்டி மாற்றமடைய செய்ய வேண்டும் என்று அவர் செய்கின்றார். இதை சாவித்திரியை இந்த இருளடைந்த பள்ளங்கள் அதை நிரப்ப அவர் அழைக்கின்றார். இப்படியெல்லாம் பகவான் இங்க இந்த வரிகள்ல அவ்வளவு அர்த்தம் இருக்கு. இந்த வரிகள்ல அவ்வளவு அர்த்தம் பொருந்திய வரிகளாக நம்ம பார்க்கிறோம் சாவித்திரியில. சாவித்திரி வெறும் ஒரு வரி அப்படின்னு நினைக்க முடியாது. ஒரு வரியில நிறைய பொருள்களை நம்ம பார்க்கிறோம். இந்த பெயின் அப்படிங்கிறது என்ன பகவான் எப்படி குறிப்பிடுகின்றார் என்றால், சாவித்திரிக்கு எது வழியாக இங்க காணப்படுகின்றது அப்படின்னா, சத்தியவானினுடைய மரணம் குறித்த அந்த முன் அறிவு, ஃபோர் நாலேஜ் ஆஃப் டெத், அதுதான் இங்க வழியாக இங்க குறிப்பிடப்படுகின்றது. அந்த வலியின் மூலமாகத்தான் சாவித்திரி இந்த உலகத்தை திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். அடுத்த லைன்ஸ் பேஜ் 17, லைன்ஸ் 222 to 225. August and pitiless in his calm outlook, heightening the Eternal's dreadful strategy, he measured the difficulty with a might and dug more deep the gulf that all must cross. அர்த்தம் பார்ப்போம். நம்ம ஆங்கிலத்துல மாதத்தினுடைய பெயரை ஆகஸ்ட் அப்படிம்போம். இந்த அதே ஸ்பெல்லிங் அதுதான், இதை வேற மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுத்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அகஸ்ட், இங்க ஸ்ட்ரெஸ் கஸ்ட்ல, ஆகஸ்ட், அது ஆகஸ்ட், இது அகஸ்ட். அகஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கிறது. மன்னர்களை இப்படிதான் சித்தரிப்பார்கள், ஆகஸ்ட் கிங் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு மகோன்னதம், பிரம்மாண்ட், ஒரு மெஜஸ்டிக்கா இருந்தோம் அப்படின்னா அகஸ்ட் அப்படிம்போம். ஆகஸ்ட், ஆகஸ்ட் அப்படிங்கிறது மாதத்தினுடைய பெயர். இரண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான், ஆனா ப்ரொனவுன்சியேஷன்ல வேற, அர்த்தம் வேற. இங்க எகைன் பகவான் அந்த மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷன் அதை பற்றி தான் சித்தரிக்கின்றார். அவர் எப்படி இருக்கார்? ஆகஸ்ட், அகஸ்ட்னா மெஜஸ்டிக்கா இருக்கார். பிட்டிலெஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு நீங்க வழியில வேதனைப்படுறீங்களா இல்ல இன்பத்தில் இருக்கிறீங்களா, அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. பிட்டிலெஸ் இன் இஸ் காம், எல்லாத்துக்கும் சமமான நிலையை கொண்டவர். இன் இஸ் காம் அவுட்லுக், heightening the Eternal's dreadful strategy. இந்த பரம்பொருள் இட்டர்னல், ஹைட்னிங்னா அதை உச்ச நிலைக்கு கொண்டு போறது. எதை? இட்டர்னல்ஸ், அந்த சாஸ்வதமா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். ட்ரெட்ஃபுல்னா என்ன அர்த்தம்? அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய. ஸ்ட்ராட்டஜினா என்ன அர்த்தம்? உபாயங்கள். சோ இந்த பரம்பொருளினுடைய அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த உபாயங்களை அவர் உச்ச நிலைக்கு
கொண்டு செல்கின்றார். ஹைட்னிங் தி இட்டர்னல்ஸ் ரெட்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. இது அர்த்தத்தை மேல் நோக்கி அர்த்தத்தை பார்ப்போம், அப்புறம் உள்ள போகலாம். He measured the difficulty with the might. He-na again இந்த பரிணாமத்தை வழிநடத்தும் அவர், மாஸ்டர் ஆஃப் இவல்யூஷன். He measured, அந்த அவர் வழங்கக்கூடிய துன்பத்தை வந்து எதற்கு தக்கவாறு வழங்குகின்றார். மெஷர்ட்னா அதுக்கு தக்க, அதுக்கு ஒப்ப. மெஷர் தி டிஃபிகல்ட்டி, அதுக்கு ஏற்ப அளந்து வழங்குறது. He measured the difficulty. எதற்கு ஒப்ப அளந்து வழங்குகின்றார் அந்த துன்பத்தை? அவளுடைய அந்த சக்திக்கு ஒப்ப. He measured the difficulty with the might. Mightனா என்ன? சக்தி. யாருக்கு சக்தி? அந்த சாவித்திரிக்கு. He measured the difficulty with the might and dug more deep the gulf that all must cross. என்ன செய்யறாரு அவர்? என்ன செய்கின்றார்? அந்த ஆழத்தை, அந்த இருள் அடைந்த அந்த உலகத்தினுடைய அந்த ஆழத்தை மேலும் மேலும் அவர் தோண்டுகின்றார். தோண்டி என்ன செய்கின்றார்? அந்த 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 ஒரு கேப், அந்த அறியாமை என்கின்ற அந்த பிளவு, அதை வந்து எல்லாரும் கடந்து போகணும் அப்படிங்கிறார். எதுக்கு ஏன் எல்லாரும் கடந்து போகணும் அப்படின்னா, அப்பதான் இந்த உலகம் வந்து திருவுருமாற்றம் அடையும். இங்க உலகத்தில் தெய்வீக வாழ்வு சாத்தியமாகும். டிவைன் லைஃப் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, எல்லாரும் அந்த அறியாமை என்கின்ற அந்த ஒரு கேப், அதை வந்து அந்த அந்த பள்ளத்தை வந்து கடந்து ஞானம் என்கின்ற நிலைக்கு செல்லணும். இதெல்லாம் யார் செய்யறார் அப்படின்னா, அந்த மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷன் செய்யறார். அவரை பத்தி வர்ணிக்கும் போது என்ன சொல்றார் பகவான்? மெஜஸ்டிக்கா இருக்காரு. அகாஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? மெஜஸ்டிக், காமா இருக்கார். எல்லாத்தையும் சமநிலையுடன் பார்க்கின்றார். அவர் வந்து இன்னாருக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு வேலையை ஒதுக்குறப்ப அவர் வந்து பாரபட்சம் பார்ப்பதில்லை. பிட்டிலெஸ்ஸா இருக்காரு. அது மூலமா வலி இருக்குமா, வேதனைய நீங்க அனுபவிக்கணுமா, அதை பத்திலாம் அவர் கவலைப்படுறது கிடையாது. அதனால்தான் வந்து அந்த அவருடைய அந்த பரம்பொருள் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய திட்டங்கள், நிறைய உபாயங்களை கையாளுகின்றார். அது வந்து சமயத்தை மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும், துன்பம் தரக்கூடியதா இருக்கும். ஆனா இங்க பார்க்கணும், என்ன பார்க்கறோம் அப்படின்னா, அந்த சாவித்திரி ஒரு சாதாரண பிறவி கிடையாது, ஒரு தெய்வ பிறவி. தெய்வ பிறவிக்கு தகுந்த மாதிரியே தான் அந்த துன்பத்தையும் வழங்குகின்றார். ஏன்னா அப்பதான் வந்து அவளால வந்து அந்த உலகத்தை வந்து அவளால திருவுருமாற்றம் செய்ய முடியும். அவர் சாதாரண மனிதனுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் வலிமையற்றவன். அவனுக்கு வந்து இது மாதிரி பெரிய துன்பத்தை கொடுத்தா அவனால தாங்க முடியாது. ஆனா சாவித்திரி எல்லாத்தையும் தாங்கி வெல்ல முடியும் அவளால. அதனால்தான் அவளுடைய சக்திக்கு ஒப்ப அந்த பரம்பொருள் துன்பத்தை இந்த மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷன் துன்பத்தை அவளுக்கு வழங்குகின்றது. He measured the difficulty with the might and dug more deep the gulf that all must cross அப்படிங்கிறார். ஸ்ட்ராட்டஜினா என்ன அர்த்தம்? ஒரு டெக்னிக். ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டெக்னிக் கையாடுறோம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. அங்க என்ன ஸ்ட்ராட்டஜி? ஏன் ட்ரெட்ஃபுல்னு சொல்றாரு? ஏற்கனவே பார்த்தோம். மரணம், துன்பம், வீழ்ச்சி, இதெல்லாம் வந்து கோட்ஸா யூஸ் பண்ணி தான் இந்த பரிணாமத்துல அடுத்த நிலைக்கு போக, அந்த ஆண்மணி அடுத்த நிலைக்கு அது போக செய்கின்றது. அதனால்தான் பகவான் இங்க ட்ரெட்ஃபுல் அப்படிங்கிறார். ட்ரெட்ஃபுல் என்ன அர்த்தம்? பயம் தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஃபால், வீழ்ச்சி அப்படின்னு எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து உயர்நிலை, நம்மளுடைய சுபாவம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிவைன் தான். ஆனா நம்ம தாழ்ந்து இருக்கிறோம். நம்ம வந்து மனிதன் என்கின்ற நிலையில ரொம்ப லோ லெவல்ல விழுந்துபட்ட நிலையில இருக்கோம். அதுதான் ஃபால். ஃபால்னா கீழே தடுக்கி விழுறதுன்னு அர்த்தம். அந்த அந்த லிட்ரல் மீனிங் கிடையாது. இங்க என்ன மீனிங் அப்படின்னா, உயர் உணர்வு நிலையிலிருந்து நம்ம சாதாரண உணர்வு நிலையில தாழ்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எல்லாருமே இந்த டெத், ஃபால், சாரோ அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் வாழ்க்கையில.
ஆனா சாவித்திரியை பொறுத்த வரைக்கும் அந்த மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷன், அந்த டூபியஸ் காட்ஹெட் என்ன செய்கின்றது, இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து உயர்த்துகின்றது, ஹைட்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அதை தீவிரமாக்குகின்றது. ஸோ தட் இன்னும் அதை அந்த அதனுடைய டிஃபிகல்ட்டியை வந்து அது அதிகமாக்கின்றது. இங்க இன்னொரு கருத்தும் பார்க்குறோம். என்ன கருத்து பார்க்குறோம்? ஹி மெஷர் த டிஃபிகல்ட்டி வித் அ மைட் அப்படின்னு. இதை பத்தி இது சாவித்திரிக்கு பகவான் குறிப்பிட்டாலும் மதர் இதை பத்தி சாதாரண மனிதர்களுக்கும் இதுதான் பொருந்தும் அப்படிங்கிறாங்க. சாதாரண மனிதர்களுக்கும் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழ்வில் வந்து சவால்கள் வந்து எல்லாருமே சந்திக்கின்றோம். இந்த வாழ்வில சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது நீங்க எல்லாம் துவண்டு விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. மதர் சொல்றாங்க. வாழ்வில சவால்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் துவண்டு விடக்கூடாது. துவண்டு விடக்கூடாது அப்படின்னா நமக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை யார் மேல வேணும் அப்படின்னா நிச்சயமா அந்த பரம்பொருள் மதர் மேல வச்சுக்கலாம் நம்ம வேணும். எதன் அடிப்படையில நம்பிக்கை வேணும் வைக்கணும் அப்படின்னு மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழ்வுல ஏற்படக்கூடிய அந்த சவால்கள், துன்பங்கள், சேலஞ்சஸ் இதெல்லாம் வந்து அவரவருடைய சக்திக்கு உட்பதான் அந்த பரம்பொருளினால் வழங்கப்படுகின்றது. அதனால நீங்க வந்து துன்பத்தை கண்டு தோழாதீங்க அப்படிங்கிறாங்க. நிச்சயமா அந்த டிவைன் கிரேஸ் வந்து உங்களை மேல கொண்டு வந்துரும். உங்களால சமாளிக்க முடியாத எதையுமே வந்து அந்த பரம்பொருள் வந்து கொடுக்கறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு எக்ஸாம் பேப்பர்னா அந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு என்ன ஸ்டாண்டர்டோ அதுதான் எக்ஸாமினர் கொடுப்பாரு. அதுக்கு அடுத்த லெவல் கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த 8th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு அதுதான் முடியும். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய லெவல் என்ன, கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டிவைன் வந்து பிளான் பண்ணி அந்த சேலஞ்சஸ் அவனுக்கு வாழ்க்கையில வழங்குகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் கூடவே அந்த டிவைன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் மதர் சொல்றாங்க. ஸோ இந்த வரிக்கு வந்து அவ்வளவு அர்த்தம் இருக்கு. பகவான் சொல்லக்கூடிய இந்த வரிக்கு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. ஆன்மீக ரீதியில பார்த்தாலும் சரி, மறைபொருளான ரீதியில பார்த்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாவித்திரியில இந்த வரிகள்ல அவ்வளவு அர்த்தம் இருக்கு, நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பேஜ் 17, 226 to 228. 3 வரிகள். Assailing her divinized elements, he made her heart kin to the striving human heart and forced her strength to its appointed road. Again, he அப்படிங்கிறது அந்த மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷன். நம்ம யார் வழி நடத்துகின்றாரோ இந்த பயணத்துல, இந்த வாழ்வு என்னும் பரிணாமத்துல நம்ம யார் வழி நடத்துகின்றாரோ அதைத்தான் குறிப்பிடுகின்றார். ஹர் அப்படின்னா சாவித்திரியை சொல்றார். அசைலிங் ஹர் டிவைன் அர்த்தம் பார்ப்போம் நம்ம முதல்ல. அசைலிங் ஹர் டிவைனைஸ்ட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற. அசைலிங்னா என்ன அர்த்தம்? அசைல் அப்படின்னு என்ன அர்த்தம்? தாக்குறது, அட்டாக் பண்றது. இங்க எது தாக்கப்படுகின்றது? சாவித்திரியிடம் உள்ள இந்த இறை அம்சங்கள் இங்க தாக்கப்படுகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க வந்து அழுத்தம் தரப்படுகின்றது. எதுக்கு அப்படின்னா அதெல்லாம் வெளியில வரணும். அதுக்காக வந்து அதன் மேல ஒரு அழுத்தம் தரப்படுகின்றது. Assailing her divinest elements, he made her heart into the striving human heart. அவளுடைய சாவித்திரியினுடைய இதயத்தை வந்து துன்பத்தில் உழலும் மனித இதயத்துடன் நெருக்கமாக இருப்பதற்கு அது என்ன செய்கின்றது? அவளுடைய அந்த இறையம்சங்களை அது
இறை அம்சங்களுக்கு அழுத்தம் தருகின்றது. யார் என்றால் அந்த பரிணாமத்தை தலைமை தாங்கும் அந்த பரம்பொருள். Assailing her divinest elements, he made her heart kin to the striving human heart. அவளுடைய இதயம் பொருள் பார்ப்போம். மேலோட்டமா இதான் அர்த்தம். அவருடைய இதயத்தை துன்பப்படும் மனித இதயத்துடன் நெருக்கமாக இருக்க அது என்ன செய்கின்றது? அழுத்தம் தருகின்றது. And force her strength to its appointed road. அவளுடைய unforced ஃபோர்ஸ்னா அது என்ன செய்யும்? அது அதற்கு மேலும் அதை வலிமையுடன் அது தள்ளுகின்றது. எதற்கு தள்ளுகின்றது? எதை தள்ளுகின்றது? எதை ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னா அவளுடைய வலிமையை அது தள்ளுகின்றது. வலிமையை அது பலமாக தள்ளுகின்றது. எதற்கு என்றால் எந்த நோக்கத்திற்காக அவளுடைய ஆன்மன் இங்கு தோன்றியுள்ளதோ அந்த நோக்கத்தை நோக்கி செல்லும் பொருட்டு தள்ளுகின்றது. And force a strength to its appointed road. அதனால சாவித்திரிக்கு உள்ள இருக்கக்கூடியது டிவைனஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் வெறும் உறங்கிய நிலையில இல்லை. எல்லாமே வெளிப்பட்டு வருகின்றன. வெளிப்பட்டு வரும்படி அவைகளுக்கு அழுத்தம் தரப்படுகின்றன. இதனால் வரைக்கும் சாவித்திரி ஒரு தெய்வ பிறவி. அவளுடைய இதயம் அந்த கடவுளர்களுடைய இதயத்துடன் நெருக்கமாக இருந்து அதனுடன் துடித்து கொண்டிருந்த இதயம் இப்ப எப்படி இருக்கு? அவளுடைய இதயத்தை வாழ்வினுடைய அனுபவங்களை எதிர்கொள்ளும் ஒரு சாதாரண மனிதர்கள் அவர்களுடைய நிலைக்கு ஒப்ப கீழிறங்கி அவர்களுடைய நிலைக்கு ஒப்ப அந்த இதயத்தை துடிக்குமாறு அது கட்டாயப்படுத்துகின்றது. இதுவரைக்கும் அவளுடைய இதயம் அந்த மேலுலகங்களில் இருக்கக்கூடிய கடவுளர்கள் அதற்கு ஒப்ப இருந்தது. இப்ப ஒரு சாதாரண மனிதன் இந்த வாழ்வில் துன்பப்படுகின்றான். அவனுடைய இதயத்திற்கு ஒப்ப கீழிறங்கி அந்த நிலைக்கு செயல்படுமாறு அது தூண்டப்படுகின்றது. சாவித்திரிக்கு இயற்கையாவே பார்த்தோம் அப்படின்னா அந்த வலிமையை வழங்கப்பட்டுள்ளது. அந்த வலிமை எதற்காக வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒன்றை சாதிக்கணும், இந்த மனிதர்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லணும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த அவதாரம் அவள் எடுத்துள்ளார். அதுதான் அப்பாயிண்டட் ரோட்னு என்ன அர்த்தம்? எதற்காக அவள் தோன்றியுள்ளாரோ, எந்த நோக்கத்திற்காக அவள் தோன்றியுள்ளாளோ அந்த நோக்கத்தின் பொருட்டு அவருடைய வலிமை முழுவதையும் உபயோகப்படுத்துமாறு அவள் நிர்பந்திக்கப்படுகின்றாள். சோ தட் அவள் எங்கேயுமே டீவியேட் பண்ணாம இந்த நோக்கத்திற்காக மாத்திரம் செயல்படுமாறு அவள் நிர்பந்திக்கப்படுகின்றாள். இதெல்லாம் யார் தீர்மானிக்கின்றார்கள்? அந்த மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷன் அவர்தான் பாதையை தீர்மானிக்கின்றார். அப்பாயிண்டட் ரோட்னா அந்த பாதையை அவர்தான் தீர்மானிக்கின்றார். என்ன செய்ய வேண்டும், அவளுடைய ரோல் என்ன என்பதையும் அவர்தான் தீர்மானிக்கின்றார். அவருடைய சக்தியை அவர்தான் அவருடைய வலிமையை அவர்தான் வலுக்கட்டாயமாக இந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று நிர்பந்திக்கின்றார். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாவித்திரிக்கு ஏற்கனவே வலிமை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்கின்றோம். அவள் ஏதோ ஒரு உயரிய நோக்கத்திற்காக இங்கு படைக்கப்பட்டுள்ளாள் என்பதையும் புரிந்து கொள்கின்றோம். அவள் செல்ல வேண்டிய பாதை என்ன என்பதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாரால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது? அந்த பரம்பொருள், அந்த மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷன் அதனால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்பதையும் புரிந்து கொள்கின்றோம். இந்த இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல இதை நம்ம எகைன் நம்ம மதரோட ஒப்பிட்டு தான் பார்க்கணும். மதருக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா நன்றாக ஒரு உண்மை புரிய ஆரம்பித்தது. என்ன அப்படின்னா சாதாரண மனிதர்களைப் போல ஒரு வாழ்வை வாழ்வதற்காக தான் படைக்கப்படல, ஏதோ ஒரு உயரிய நோக்கம் இருக்கின்றது. அந்த மனிதர்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும், அதற்காகத்தான் தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற உண்மை மதருக்கு பிரான்ஸ்ல இருக்கும் பொழுதே தெரிய ஆரம்பித்தது.
இதை வந்து அவர்கள் பதிவு செய்ய பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ல நிறைய இதுல பார்க்கிறோம். பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ல மதருடைய இந்த பதிவை நாம் பார்க்கின்றோம். அந்த வலிமை எல்லாமே மதர் இதெல்லாம் சொல்றாங்க. இங்க பார்க்கிற வரிகளினுடைய பிரதிபலிப்பை வந்து நம்ம பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவும் காணப்படுகின்றது. அடுத்தது பேஜ் 17, வரிகள் 229 to 232. 4 வரிகளை பார்க்கலாம். For this she had accepted mortal breath, to wrestle with the shadow she had come, and must confront the riddle of man's birth, and life's brief struggle in dumb matter's night. இதற்காகத்தான் அவள் இந்த மானுட பிறவியை எடுத்துள்ளாள். For this she had accepted mortal என்ன அர்த்தம்? மானுட பிறவி, மரணத்திற்குட்பட்ட அழிவுக்குட்பட்ட மானுட பிறவி. பிரெத் என்ன அர்த்தம்? மானுட பிறவியாக எடுத்து இந்த மானுட பிறவியாக வாழ்வது, அதுதான் அர்த்தம் அதுக்கு. டு wrestle with the shadow she had come. wrestleனா என்ன அர்த்தம்? போராடுறது. எதனுடன் போராடுறது? ஷேடோ. ஷேடோன்னு எதை குறிப்பிடுகின்றார் பகவான்? அறியாமை, மரணம், இதெல்லாம் ஷேடோ. ஒளி அப்படிங்கிறது ட்ரூத், நாலேஜ். அப்புறம் வந்து இம்மார்டாலிட்டி, அதுதான் வந்து ஒளி. ஷேடோ எப்பொழுதுமே எதோடன் ஒப்பிடுகின்றோம் நம்ம? மரணம், அறியாமை, இதனுடன் தான் ஒப்பிடுகின்றோம். ஸோ அதனுடன் போராடி அதை வெல்லணும். அதுக்கு தான் சாவித்திரி இங்க பிறவி எடுத்துள்ளாள். அண்ட் மஸ்ட் கான்ஃபரண்ட் த ரிடில் ஆஃப் மேன்ஸ் பர்த். கான்ஃபரண்ட்னா என்ன அர்த்தம்? நேருக்கு நேர் எதிர்கொள்றது, அதான் கான்ஃபரண்ட். ரிடில்னா என்ன அர்த்தம்? புதிர். எதனுடைய புதிர்? எது புதிராக இருக்கின்றது? மனிதனுடைய பிறவி. ஏன் மனிதனுடைய பிறவி இங்க புதிர் அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். சோ அந்த மனிதனுடைய புதிராக இருக்கும் மனிதனுடைய பிறவியை வந்து அவள் நேருக்கு நேர் எதிர்கொள்ளணும். அதுக்கு தான் அவள் வந்திருக்காங்க. And life's brief struggle in dumb matters night. சரி, லைஃப் என்ன அர்த்தம்? வாழ்வு. வாழ்வு அப்படிங்கிறது ஒரு இயக்கமாக இந்த புவியில இருக்கு. இங்க புவியில வந்து 3 இயக்கங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம அறிகிறோம். நம்ம வந்து பகவான் படிக்க ஆரம்பிச்சோன்னா சில பேசிக் உண்மைகள் நம்ம எப்பொழுதும் தெரிஞ்சுக்கணும். அந்த பேசிக் உண்மைகள் தெரியாம நம்மால பகவான் சொல்லக்கூடிய கருத்துக்களை புரிஞ்சுக்க முடியாது. 3 நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று சடநிலை, மேட்டர். நம்ம வாழக்கூடிய, நம்ம காணக்கூடிய சட பொருட்கள், நம்ம உடலே ஒரு சடத்தினால் ஆக்கப்பட்டதுதான், சடப்பொருள் தானே. அடுத்தது என்ன இருக்கு? நமக்குள்ள ஜீவன், வாழும் உயிர் துடிப்பு இருக்கு, லைஃப் இருக்கு. நம்மகிட்ட மாத்திரம் இல்ல, தாவர இனங்கள்ல இருக்கு, அனிமல்ஸ்கிட்ட இருக்கு, அப்புறம் நமக்கிட்டையும் இருக்கு. ஸோ லைஃப் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல். 3 பிரின்சிபல் இருக்கு இந்த உலகத்துல இருக்கு. அடுத்தது மனம் அப்படிங்கிற பிரின்சிபலும் இருக்கு, மைண்ட் அப்படிங்கிற பிரின்சிபலும் இருக்கு. இந்த 3 பிரின்சிபல்ல தான் நம்ம செயல்படுறோம். அதுக்கு மேல நமக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் இருக்கு. ஸோ இந்த 4 பிரின்சிபல் தான் பேசிக்கா இருக்கு இங்க உலகத்துல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க என்ன பார்க்கிறோம்? அண்ட் லைஃப்ஸ் பிரீஃப் ஸ்ட்ரகிள் இன், வாழ்வு அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் விதி. லைஃப்ஸ் பிரீஃப்னு என்ன அர்த்தம்? குறுகிய காலம்தான். பிரீஃப் ஸ்ட்ரகிள்னா போராட்டம். இன் டம்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் பார்க்க முடியாது, தாமச நிலையில இருக்குது. எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் அந்த இடத்துல பார்க்க முடியாது. டம் மேட்டர். டம்னா எதுவுமே அது ஆக்ஷனே கிடையாது. அதான் அர்த்தம் டம் அப்படின்னு. டம்னா பேசாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் உண்டு. இந்த இடத்துல டம் மேட்டர் அப்படின்னா எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் அதுல இருந்து வரல, ஒரு துடிப்பே இல்லை, ஒரு ஆக்டிவிட்டியே இல்லை அப்படின்னா டம் அப்படிங்கிறோம். மேட்டர்ஸ் நைட். மேட்டர்னா சடப்பூர். மேட்டர் அப்படிங்கிறது பகவான் கேபிட்டல்ல போட்டிருக்காரு. அதுக்கு அர்த்தம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, பார்க்கலாம். மேட்டர் அப்படிங்கிறது சடப்பொருள், சட உலகு. இந்த சட உலகு
இந்த மேட்டர்ஸ் நைட் அப்படிங்கிறார். சட உலகில் என்ன இருக்கு, எது டாமினண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறியாமை தான். அறியாமையும் இன்கான்ஷியன்ஸ் உணர்வற்ற நிலையும் தான் டாமினண்டா இருக்கு. அதனால தான் மேட்டர்ஸ் நைட்னு போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு மேற்புறமான அர்த்தம். நம்ம உள்ள போகலாம் நம்ம இதுக்கு. For this she had accepted mortal breath. மனிதர்கள் வந்து எதனா எப்படி பிறவி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் ஆக்ஷன்ஸ் அதனுடைய கண்டினியூட்டி இந்த இந்த லைஃப்ல பார்க்குறோம். ப்ரீவியஸ் பர்த்ல என்னென்ன ஆக்ஷன் செய்யறோமோ அதனுடைய தொடர்ச்சியை பார்க்குறோம் நம்ம. அந்த பாஸ்ட் கர்மாஸ் வந்து டிசைட் பண்ணுறது ஃபியூச்சர் பர்த்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாஸ்ட் எவல்யூஷன் ப்ரெசன்ட் இதை டிசைட் பண்றது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் சாவித்திரிக்கு இது பொருந்துமா? சாவித்திரியும் மனித உடல் தான் எடுத்திருக்கா. அப்படின்னா அவளுக்கு பொருந்துமா அப்படின்னா, அவதாரங்களுக்கு பொருந்துமா அது மாதிரி அப்படின்னா பொருந்தாது. அவங்க வந்து எப்படின்னா வாலண்டரியா எடுக்கிறவங்க. அவங்க நம்மை போல இந்த பாஸ்ட் பர்த்ஸ்னுடைய ஒரு தொடர்ச்சியா ஒரு அதனுடைய ஒரு இன்வாலண்டரியா இல்ல. அவங்க வாலண்டரியா நாம் மனித பிறவி தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஹையர் வேர்ல்டுல இருந்து அவங்க வாலண்டரியா வர்றவங்க அவங்க எல்லாம், இந்த அவதாரங்கள்லாம். மதரும் சரி, ஸ்ரீ அரபிந்தோவும் சரி. அது மாதிரி இது எண்ணற்ற அவதாரங்கள்லாம். அதே போலதான் சாவித்திரியும். For this she had accepted mortal breath. மனித பிறவியை அவள் தானே முன் வந்து ஏற்றுள்ளாள் ஒரு நோக்கத்திற்காக. To wrestle with the shadow she had come. ஷேடோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இருள், அறியாமை, மரணம் எல்லாமே ஷேடோ அப்படிங்கிற வார்த்தைக்கு மரணத்துடன் வந்து அவள் போராடி மரணத்தை வெல்ல வேண்டும். மரணம் அப்படிங்கிறது இக்னோரன்ஸ், இன்கான்ஷியன்ஸ், இருள் இதோட சம்பந்தப்பட்டது. டு ரெசல் வித் ஷேடோ ஷி ஹட் கம். ஷேடோன்னு என்ன அர்த்தம்? அந்த மரணத்தை வந்து போராடி வெல்லணும். அதுக்குத்தான் அவள் வந்துள்ளாள். மனித பிறவியை வந்து பகவான் எவ்வாறு சித்தரிக்கின்றார்? ஒரு புதிராக சித்தரிக்கின்றார். ஏன் மனித பிறவி புதிர் அப்படின்னு பகவான் சித்தரிக்கின்றார்? மனிதன் வந்து எதற்காக இந்த உலகத்தில் பிறக்கின்றான், இறக்கின்றான்? அதுக்கு காரணம் யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தரை வந்து எதற்காக நீங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கிறீங்க, எதுக்காக நீங்க இறக்குறீங்க, உங்களுடைய இதுக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிறது யாராவது கேட்டா சொல்ல முடியுமா? யாரு கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? புதிராகத்தான் இருக்கின்றது. என்னன்னு எனக்கு எப்பொழுதுமே விளங்காத புதிராக மனிதனுக்கு இருப்பது என்ன அப்படின்னா அவனுடைய பிறவி. அவனுக்கு புரியாது, மனிதனுக்கு புரியாது. ஆனா மனிதனை தாண்டி உள்ள அடுத்த நிலையில இருக்கிறவங்களுக்கு புரியும். அந்த மனிதன் ஏன் அப்படி இருக்கிறான், அந்த பிறவி எடுத்துள்ளான் என்பது மனிதனுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்களுக்கு புரியும். வெறும் சாதாரண மனிதனுக்கு அந்த அவனுடைய வாழ்வு எப்பொழுதுமே புதிராகத்தான் இருக்கும். அந்த புதிராக இருக்கக்கூடிய வாழ்வு உண்மையிலே ட்ரூத் என்ன அப்படின்னா, சாதாரண மனிதனுக்கு என்ன நினைப்பான், அவனுக்கு புதிராக இருக்கும். ஆனா டிவைனுக்கு அது புதிர் கிடையாது. டிவைன் வந்து ஒரு காரணத்தோடு தான் மனிதன் என்கின்ற ஒரு அமைப்பை இந்த உலகத்துல வந்து ஏற்படுத்தி உள்ளது. எதற்காக அப்படின்னா, மனிதன் வந்து பல்வேறு பிறவிகளின் மூலமாக ஒரு உயர்நிலையை எட்ட வேண்டும். அவனுடைய லைஃப் வந்து டிவைன் லைஃபா மாறணும். அதுக்கு தான் அவன் இங்க உலகத்துல வந்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து அடுத்த நிலைக்கு செல்லணும். அதுக்கு தான் அவருடைய நோக்கம். அது மனிதனுக்கு புரியாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் அது ரிடில். ஆனா இந்த டிவைனை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னங்கிறது தெரியும். ஆனா சாவித்திரி வந்து மனித நிலைக்கு இறங்கி வந்ததுனால அவள் வந்து என்ன செய்கின்றாள்? அந்த புதிர் அந்த புதிருடன் போராடும் மனிதன் வந்து போராடும் இந்த புதிரை அவள் நேருக்கு நேர் எதிர்கொள்கின்றாள். இது சாதாரண மனிதனால முடியாது. சாதாரண மனிதனால மரணத்தை வந்து எதிர்கொள்ள வெல்லணும் அப்படிங்கிறது முடியாது. சாவித்திரி போன்ற அவதார புருஷர்களால தான் முடியும். மேலும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த முக்கியமான ஒரு வரிய பார்க்கிறோம். என்ன முக்கியமான வரின்னா,
வாழ்வு என்னும் புதிருடன் போராடும் மனிதன் போராடும் புதிரை நேருக்கு நேர் எதிர்கொள்வது மாத்திரமல்ல, வாழ்வினுடைய ஒரு குறுகிய கால போராட்டம். இந்த சடநிலையில் இருக்கக்கூடிய, இருளடைந்த சடநிலையில் இருக்கக்கூடிய வாழ்வினுடைய ஒரு குறுகிய கால போராட்டம். அதையும் அவள் எதிர்கொள்ளணும். ஏன் பகவான் லைஃப்ஸ் பிரீஃப் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, எந்த வாழும் அமைப்பையும் எடுத்துக்கலாம் நம்ம. அது இறுதியில என்ன ஆயிடுது, அந்த சடப்பொருளுக்கு தான் இணங்கி மடிகின்றது. மனிதனுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால் ஒரு கட்டம் வரைக்கும் தான் அவனுடைய பாடி அவனுடன் பயணிக்கின்றது. அப்புறம் என்ன ஆயிடுது, அந்த பாடி பழசாயிடுது. உடல்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பழசாகி விடுகின்றன. அந்த மேட்டர் டிசால்வ் ஆனதோடனே வாழ்வு என்ன ஆகின்றது, வாழ்வு இல்லாமல் அந்த நேரத்தில் இல்லாமல் போய் அந்த 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 உடலை பொறுத்த வரைக்கும் வாழ்வு இல்லாமல் போய் விடுகின்றது. சோ அந்த வாழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட வாழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது பிரீஃப் ஸ்ட்ரகிள் தான். ஆனால் வாழ்வு எப்பொழுதுமே மீண்டும் இன்னொரு உடலை எடுத்து வாழ்வு என்பது தொடரும். ஆனா ஒரு குறிப்பிட்ட வாழ்வை எடுத்துக்கொண்டால் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு கேப்ல மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பிரீஃப் ஸ்ட்ரகிள் தான். அதைத்தான் சொல்றாருங்க. பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு கேப்ல மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு குறுகிய கால போராட்டமா இருக்கு. எதுக்கு போராட்டம்? எப்பொழுதுமே எது போராடுறோம் நம்ம? வாழ்வு எதனுடன் போராடுகின்றது? வாழ்வு தான் சார்ந்துள்ள அந்த மேட்டர் அதோடு தான் போராடுகின்றது. எல்லா நிலையிலும் அப்படித்தான். தாவர இனங்களா இருக்கட்டும், அது சுத்தியுள்ள இந்த மெட்டீரியல் என்விரான்மெண்டோட போராடுது. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த ஒரு தாவரம் இணைந்து இன்னொரு தாவரம் வருது. இதேதான் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பார்க்கிறோம். சோ இந்த லைஃப் எப்பொழுதும் பார்த்தாலும் ஒரு பிரீஃப் ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. எதோட ஸ்ட்ரகிள் பண்றோம்? அந்த மேட்டரோட தான் ஸ்ட்ரகிள் பண்றோம் நம்ம. இது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே எதுல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம இன்கான்ஷியன்ஸ், உணர்வற்ற நிலை என்கின்ற களத்தில் இருந்துதான் நாம் போராடுகின்றோம். அதைத்தான் இந்த இன்கான்ஷியன்ஸ்ல, இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்கான்ஷியன்ஸ், அதைத்தான் பகவான் இந்த நைட் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறார். ஏன் இன்கான்ஷியன்ஸ் அப்படின்னா, அந்த நிலையிலிருந்து தான் எல்லாம் பரிணாமம் துவங்குகின்றது. மேட்டர், அப்புறம் லைஃப், அப்புறம் மைண்ட். மேட்டர்ல தான் இன்கான்ஷியன்ஸ் இருக்கு. உணர்வற்ற நிலை அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து துவங்குவதனால அதைத்தான் பகவான் இந்த நைட் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறார். அந்த நிலையில இருக்கிற வரைக்கும் நமக்கு மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. டெத் இஸ் இன்னெவிட்டபிள். அதனால இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சாவித்திரி ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அவனுடைய அந்த பிறவி என்கின்ற புதிர் அதனுடன் போராடணும். வாழ்வினுடைய போராட்டங்கள் இதை போராடணும். இப்ப இந்த கேண்டோ 1 தலைப்பு என்ன? இந்த புக் 1 பார்த்தோம் அப்படின்னா இந்த புக் ஆஃப் பிகினிங். கேண்டோ 2 என்ன தலைப்பு? என்ன the இஷ்யூன்னு என்ன அர்த்தம்? இஷ்யூனா ஒரு சவால், ஒரு சேலஞ்ச், ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். சாவித்திரிக்கு முன்வைக்கப்பட்டுள்ள ப்ராப்ளம் என்ன? என்ன சவால்? என்ன அப்படின்னா, அவள் இந்த வாழ்வு என்னும் புதிருடன் போராடும் மனிதன், அந்த புதிரை அவள் நேருக்கு நேர் சந்திக்கணும். மரணம் என்பதை வெல்லணும். இதுதான் இந்த இஷ்யூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாவித்திரி எதிர்கொள்ளக்கூடிய அந்த சேலஞ்ச். இதுதான் அவளுக்கு முன் வைக்கப்பட்டுள்ள அந்த பிரச்சனை. சாவித்திரிக்கு முன் வைக்கப்பட்டுள்ள அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, she has to face and solve death, the riddle of man's birth and the fact of the struggle of life. இதுதான் இஷ்யூ, இதுதான் தீம். இந்த கேண்டோவுடைய தீம் இதுதான். இதை தீர்ப்பதற்காகத்தான் இந்த இஷ்யூ, இதை தீர்ப்பதற்காகத்தான் அவர் மனித பிறவியை எடுத்துள்ளாள். ஏன்னா மனித பிறவி எப்பொழுதுமே எப்படி இருக்கு?
யாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா புதிராகத்தான் இருக்கின்றது. போன பிரிவில் என்ன இருந்தோம்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்த பிரிவில் என்ன ஆக போறோம் அப்படிங்கிறது தெரியாது. இந்த பிரிவில நம்ம சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள், துன்பகரமான தருணங்கள், ஏன் இதெல்லாம் மாறி மாறி வருகின்றன அப்படிங்கிறது தெரியாது. ஆக மொத்தம் லைஃபே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிடிலா இருக்கு. மனிதனுக்கு வந்து ரிடிலா இருக்கு. இதை வந்து சாவித்திரி நேருக்கு நேர் சந்திக்கின்றாள். ஸோ இந்த எதிர்மறையான ஒரு நிலையில சாவித்திரி எதிர்மறையான ஒரு சூழ்நிலையில அவதாரம் எடுத்து மனிதருடன் ஒன்றுபட்டு அவள் போராடுகின்றாள் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இந்த வரிகள்ல நம்ம பார்க்கிறோம். பேஜ் நம்பர் 17ல 229 to 232. இப்ப அடுத்த லைன்லாம் நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். பேஜ் 17ல 233 டு அடுத்த 233லேருந்து அடுத்த வரிகள்ல நம்ம வந்து அடுத்த வரிகளை நம்ம அடுத்த செஷன்ல இருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த செஷன் நம்ம இதோட முடித்துக் கொள்ளலாம்.